வணக்கம். நீங்கள் ஒரு பிளாகராக இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. பிளாகர் ஆப்பை கடந்த 5 வருட காலமாக கூகுள் அப்டேட் பண்ணவே இல்லை. இப்போது சமீபமாக தான் இந்த பிளாகர் ஆப்புக்கு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பிளாகர் ஆப்பு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அது வழியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிளாகர் ஆப்ஸில் என்னென்ன அப்டேட்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளாகர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். பப்ளிஷ்டு டிராஃப்ட்டு, ஸோ இந்த 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இதில் இல்லாமல் உங்களுக்கு சைடில் ஐக்கான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐக்கானில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜிமெயில் ஐடியை நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம். நான் இதில் கிட்டத்தட்ட 3 ஜிமெயில் ஐடியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். போஸ்ட்டு பண்ணுறதுக்கு கீழே போஸ்ட் சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைட்டில் கொடுத்துக்கோங்க. இப்போது நான் ஹவு டு ஏர்ன் மணி ஆன் கூகுள், ஸோ ஒரு டைட்டில் கொடுத்துட்டேன். இப்போது போஸ்ட்டு நான் டைப் பண்ணணும். ஸ்டார்ட் கிரியேட்டிங் யுவர் போஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நான் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த போஸ்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த போஸ்ட்டில் ஹெட்லைன் கொடுக்கணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூடியூப்புங்கிறது மட்டும் போல்டாக உங்களுக்கு தெரியும். யூடியூப்புங்கிறது கொஞ்சம் சாஞ்சி இருக்கணும் அப்படின்னா ஐங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அண்டர்லைன் வேணும் அப்படின்னா யூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் திரும்ப அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போது இதில் ஒரு இமேஜை ஆட் பண்ணணும் அப்படின்னா இமேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இமேஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் இன்புட் ஆயிரும். இப்போது இந்த போஸ்ட் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த டிக் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். இந்த போஸ்ட்டு ஒருவேளை நீங்கள் திரும்பவும் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா சைடில் உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் டிராஃப்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி சேவ் அஸ் டிராஃப்ட்டுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டு உங்களுக்கு டிராஃப்ட்டில் சேவ் ஆகியிருக்கும். பப்ளிஷ் ஆகாது. நீங்கள் இன்னும் 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து டிராஃப்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த போஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அந்த போஸ்ட்டை நீங்கள் திரும்ப எடிட் பண்ணி புதுசாக சேர்க்க வேண்டியதை சேர்த்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே நல்ல அப்டேட்டு தான். பிளாகரில் நிறைய பணமும் சம்பாதிக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிளாகரில் நம்ம கூகுள் குரோமு இந்த மாதிரிலாம் போயிட்டு நம்ம நம்மளோட போஸ்ட்டை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இனிமேல் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வேண்டாம். நீங்கள் இந்த ஆப்பின் வழியாகவே நீங்கள் உங்களோட போஸ்ட்டை பதிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோவின் வாயிலாக உங்களுக்கு நல்ல தகவல் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவின் மூலமாக நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.